இந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நான் பயங்கரமாக கோவப்படுங்க. ஆனால் இப்போல்லாம் கம்மி பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. முன்னாடிலாம் நல்லா பயங்கரமாக கோவப்படுவேன். இப்போல்லாம் கம்மி பண்ணிட்டேன். இருந்தாலும் எந்தெந்த விஷயத்துக்கு கோவப்படுன்ற ஒரு இது இருக்குல்ல, நான் எல்லாத்துக்கும் கோவப்படுவேன் ஃபஸ்ட்லாம். இப்போல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். இருந்தாலும் ஆனால் எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன், கோவப்படாதீங்க, பொம்பளை பிள்ளைங்களாம் அப்படிலாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மள்ட்டே சொல்லுவாங்க. ஆனால் அவங்களும் கோவப்படுவாங்க. ஸோ நம்மளே அதுதான் எல்லாருமே யோசிக்கணும். நம்மளே கரெக்டாக இல்லாதப்போ அடுத்தவங்களுக்கு அந்த அட்வைஸ் தேவையா அப்படின்றத அவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஸோ நான் அந்த அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன். நீங்களும் கோவப்படாதீங்க அப்படின்னு. கோவப்படணும், எந்தெந்த விஷயத்துக்கு கோவப்படணுமோ அந்தந்த விஷயத்துக்கு கோவப்படணும். இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ கோவப்படுற விஷயத்துக்கு கோவப்பட்ட தான் ஆகணும். அப்போ தான் மனுஷன்ருக்கு ஒரு அர்த்தமே. பொறுமையாகவும் போகணும், இருந்தாலும் கோவமும் இருக்கணும். அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் அதுவே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப கோவப்பட வேணாம். நம்மளை மீறி ஒன்று பண்ணுவோம்ல கோவத்தில், ஸோ அதுதான் இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலையில் ஒர்க் போகணும்னு சொன்னாங்களா, ஆனால் திடீர்னு ஃபோன் பண்ணி இல்லை நீங்கள் மத்தியானம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் அது உன்னால் மட்டும்தான் நான் இப்போ காலைல போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் 2 பேர் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருந்தோமா, அப்படியே போயிடுச்சு. அப்புறம் சரி இந்த அவரைக்காவாது வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வெங்காயம் உரிச்சு கொடுத்தாங்க, அவரைக்காய் வெட்டி கொடுத்தாங்க. அப்புறம் தம்பியும் தூங்க வச்சுட்டாங்களா, நானும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நானாக தனியாக பார்த்துட்டே இருக்கேங்க. எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் இருந்தால் தான் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நான் பைத்தியம் முடிச்சு எங்கேயாவது ஓடிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்டில் ஹெல்ப் பண்ணாதவங்களாம் ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ளீஸ், பேபிலாம் வச்சுருக்கவங்க ஹஸ்பண்ட்லாம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு காலைலலாம் செம்ம கோவம் வரும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். ஏன்னா அப்படி இருக்கும் மைண்டு. ஏன்னா பையனையும் பார்த்துக்கணும், சாப்பாடு செய்யணும், இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கொஞ்சம் அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா தண்ணி கூட பிடிக்க விடலை, இடுப்புலேயே உட்காரணும்னு சொல்லிட்டு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்டு துணிலாம் இன்றைக்கி வெள்ளனாவே துவைச்சிட்டேன். ஏன்னா தம்பி தூங்கிட்டு இருந்தானா, சரி அந்த சைடுக்கு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி அவங்க ரெஸ்ட் எடுக்கும் போதே நம்மளும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.